ஹலோ சொல்கிறாட்ட என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நானும் ஜானியும் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். நீ எங்கே இருக்க? பல்லு வலுக்கெல்லாம் நான் அட்டி வரைக்கும் வந்துக்கிறேன் மச்சான். சரி, அங்கேயே இரு. ஒரு 5 நிமிஷம் வந்துடுவோம். எங்கேயும் ஓடுறாத. என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணிக்கிறானுங்க? மாமச்சி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா? எப்படா பண்ண? 10 மணி ஆகுது, இப்போ தான் பல்ல வளர்க்குற. ஜெய் இப்போ தாண்டா ஏன்டா? ஆயக்கழுவிடா. என்ன ஜானி, புது பைக்கு, டச்சு செல்லு, கையில் காசு விளையாடு போல. அதான் 2 மாதம் ஆளே காணோம். டேய், பைக் சேட்டுது, செல்லு ஆட்டையை போட்டுது, போதுமா? காசெல்லாம் ஒன்றும் விளாடடா. சரி, உன் தொழிலாம் எப்படி போகுது? எங்கடா போகுது? கையில் சுத்தமாக காசே இல்லை மச்சி. இப்போ எல்லாம் உசரைட்டானுங்கடா. ஆமாம் மச்சி, எங்கள் கையிலையும் சுத்தமாக காசு இல்லைடா. நீ சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப உஷாராகிறானுங்க. இப்போல்லாம் எவனும் காசை கையில் வச்சுக்கிறது இல்லை, காட்டில் வச்சுக்கிதுங்க. செயினை கழுத்தில் போடுறதே இல்லை, பேங்க்கில் வச்சுக்கிதுங்க. ஒன்றும் பண்ண முடியலடா. உன் நிலம தான் எங்களுக்கும். அதான் மச்சான் வேலைக்கு போகலான்னுக்கிறேன். வேலைக்கா? ஆமாம், இவர் 3 டிகிரி, இவர் 2 டிகிரி. நமக்கு வேலை கொடுக்க எல்லா கம்பெனியும் உட்காந்துருக்கு பாரு. நீ 10ஆம் கிளாஸு ஃபெயிலு, நீ ஸ்கூல் பக்கமே போனதில்லை. எங்கே வேலைக்கு போனாலும் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்டா. படித்தவனுக்கே வேலை இல்லை, நமக்கு எப்படி மச்சான் வேலை கிடைக்கும்? அப்போ என்ன தாண்டா பண்ணுறது? திருப்பியும் பழைய மாதிரி தொழில் இறங்குறோம். பழைய மாதிரி சின்னதாக இல்லாமல் இந்த வாட்டி புதுசாக பெருசாக பண்ணுறோம். புதுசா பெருசாவா? ஏதாச்சும் ஒரு நல்ல பிளானாக யோசிங்கடா. மச்சி, நம்ம ஏன் ஏடிஎம் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் ஹெலிபோரில் தானாக ஹெலி போய் மாட்டுற மாதிரி நம்ம போய் மாட்டணுமா? வேறு ஏதாச்சும் புதுசாக யோசிங்கடா. மச்சி திரும்பி செயின் இருக்கலாமா? ஏன் போன வாட்டி மாதிரி செயின் எடுத்து மாட்டணுமா? 2 மாதம் கழிச்சு அதான் இன்னைக்கு பார்க்குறோம். புதுசாக யோசிடா. அதுவும் இல்லாமல் சேட்டு நம்ம மேலே செம காண்டலகிறான். செயின் எடுத்துன்னு போய் தரோன்னு தரவே இல்லை. இப்படி பேசுறதை விட்டு ஏதாவது புதுசாக யோசிங்கடா. இவ்வளோ சொல்கிறியா, நீயும் யோசியா. ஏட்ட பத்தி கொடுறா. ஃப்ளிப்மார்ட். என்ன ஜானி, பொருள் ஆர்டர் பண்ண போறியா? இல்லை, பொருள் ஆட்டையே போட போகிறோம். ஃப்ளிப்மார்ட்டில் என்னென்ன பொருள் கிடைக்கும்? எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுடா. உனக்கு? சின்ன பின்னிலேருந்து கோல்டு செயின் வரைக்கும் கிடைக்கும். கடைசியாக என்ன சொன்ன? கோல்டு செயின். அதான் நம்ம டார்கெட்டு. ஒர்க் அவுட் ஆகுமா மச்சி? அது வேறு நெட்டில் கிட்ட நிறைய வேலை இருக்குதுடா. ஒர்க் அவுட் ஆக வைப்போம். ஒன்று சொல்கிறேன் கேளு. இன்றைக்கி இன்டர்நெட் உலகத்தில் 62% சைபர் கிரைம் நடக்குது. எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்குது. அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சோன்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். நீ சொல்கிறதெல்லாம் சேர்த்தான், ஆனால் எப்படிரா? சொல்கிறேன். 2 பேரும் பிளானை நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு ஒரு இடத்துல அட்டி போடுறோம். நீ ஒரு டம்மி சிம்மை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா. மிச்ச பிளான் நாளைக்கு சொல்கிறேன். சிம்மு ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் மச்சி. சிம்மு ஓகே.
ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் ஒரு டம்மி வீட்டு அடிச்சு ரெடி பண்ணணும். மச்சி திருவான்மையூர் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஏரியா ஒன்று இருக்குது மச்சி, லாயட்ஸ் காலனி. மச்சான் இந்த இடம் ஓகேவா? சூப்பர்ரா, இந்த இடம் ஓகே. நம்ம பிளான் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நாளைக்கு பொருள் ஆர்டர் பண்ணிடலாம். ஆ ₹70,000 இருக்குதுலே இதுதான் காஸ்ட்லியான செயின். என்ன பொருள் ஆர்டர் பண்ணிடலாமா? ம் பொருள் ஆர்டர் பண்ணியாச்சு. கரெக்டாக வெள்ளிக்கிழமை நான் சொன்ன இடத்துக்கு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பொருள் வந்துடும். நான் சொன்ன பிளான் தான். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சொதப்பிடாதீங்க. ஹலோ ஹலோ, ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் பண்ணுறேன் சார். நீங்கள் ஆர்டர் பண்ண அட்ரஸ் கிட்ட தான் சார் நின்று பேசுகிறேன். எங்கே வரணும்? கரெக்டாக எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க? நான் லாயட்ஸ் காலை மெயின் ரோட் கிட்ட நிற்கிறேன் சார். அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வாங்க. அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பினா அந்த வீட்டுக்குள்ளே நான் நிற்பேன். வாங்க. ஓகே சார். இந்தாங்க, இதில் ஒரு சைன் பண்ணணும். இந்த வீட்டில் ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரில. ஹலோ தம்பி வினோதாப்பா, சொல்லுங்க ஆட்டோ ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன்ப்பா. திருட்டு கேஸ் விஷயமா ஒரு என்கொயரி இருக்கு. உடம்பு சரியானதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போ. ஓகே சார். ஹலோ, சொல்கிறா, ஏதாவது பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆ அதெல்லாம் இருக்கட்டும். போலீஸு என்கொயரி அது இதுன்றானுங்க. பேசின மாதிரி சீக்கிரமாக ஷேர் வந்துடணும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் ஒரு டம்மி வீட்டு அடிச்சு ரெடி பண்ணணும். போன வாட்டி மாதிரி சொல்லக்கூடாதுடா. இந்த வாட்டி வேறு மாதிரி பிளான் பண்ணணும். ஏன் பொருளுக்கணும் நம்மளால் இருக்கக்கூடாது? அது ஃப்ளிப்கார்ட்டை வேலை செய்கிற ஒருத்தர் நமக்கு தேவை. அப்போ தான் நமக்கு சேஃபு. அப்போ தான் நம்ம மாட்ட மாட்டோம். உங்களுக்கு யாரும் தெரியுமா? மச்சி திருவான்மையூர் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஏரியா ஒன்று இருக்குது மச்சி, லாயட்ஸ் காலனி. அந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஃப்ளிப்கார்ட்டில் வேலை செய்கிறான்டா. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்.
நாளைக்கு சண்டே தான் லீவாக தான் இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம், போய் பேசலாம். ஏட்ட ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுடா. டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் ரூமில் தனியாக தான் தங்குறேன். அப்போ நாளைக்கு அவனை ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லு, பேசலாம். மச்சான் நான் சொன்னேன்ல, வினோத் என் ஃப்ரெண்டு மச்சான். மச்சான் இது ஜானி, இது விஜி. அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது? ஐயோ தலைவலி மச்சி, ஆய் பொழப்பு அஞ்சுனே இருக்கணும். வேலையாச்சும் நல்ல வேலைக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ வேலையை விட்டு நிற்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? ஏரியா பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் தானே வேலை செய்யலை. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு டம்மி வீட்டர்ஸ்க்கு ஃப்ளிப்மார்ட்டில் நாங்கள் செயின் ஆர்டர் பண்ண போகிறோம். அதை எப்படியாச்சும் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நீ தரணும். உங்கள்கிட்ட செயின் அடித்து பூட்டிகிட்டு போயிட்ட மாதிரி மற்றவங்களை நம்ப வைக்கணும். யாருக்கும் எந்த டவுட்டும் வராத மாதிரி நம்ம பிளான் ஓகே ஆச்சுன்னா வர காசில் உனக்கு பாதி எனக்கு பாதி. என்ன சொல்கிற? எனக்கு எதுவும் சரியாக வரும்னு தோணல. நான் வேறு வேலையை விட்டு நிற்க போகிறேன். கட்சி நேரத்தில் மாட்டினா கம்பி தான். எனக்கு 70 உனக்கு 30. ரிஸ்க்கு என் கையில் தான். நீ சொல்கிற வரைக்கும் நான் மாட்ட மாட்டேன், நான் சொல்கிற வரைக்கும் நீ மாட்ட மாட்டேன். ஓகேவா? மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே பண்ணலாம். ரெண்டு பேரும் மூஞ்சில் கட்சி கட்டிக்காங்கடா. ஏன்னாச்சும் போய் மூஞ்சிக்காங்க. அவனாச்சும் வந்தால் பிரச்சனை ஆகிடும். இந்தா எதுக்கு இது சேஃப்டி வச்சுக்கோங்க. ஏய் சீக்கிரம் பொருள் போடணும், போனோம். 20,000 சைன் போடணும். இந்த வீட்டில் ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் மட்டும் உங்கள் ஆளுனா கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. ஆமாம் விஜய் ஆட்டியாங்க. டேய் நீ யாரோ வர மாதிரி இருக்குடா. சீக்கிரம் பொருள் போடலாம். பொருளை கொடுறாவா? விட்டு போனால் நீங்கள் தெரிஞ்சுங்க, அப்புறம் நான் மாட்டணுமா? நான் என்னடா 2 இடையில அடிச்சுட்டு போங்கடா. அடி டேய் யாரோ வராங்க. சொல்லிட்டு வச்சா வழிகள்லாம் வச்சா அதான் சொல்ல வச்சான். ஏய் சரி நீங்கள் பொருள் நீ கிளம்புங்கடா. வேலை தேனந்தியே கட்சிச்சா? இல்லை மச்சி, நல்ல வழி தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வேலைலாம் முடிஞ்சிச்சா? உன்னை வச்சு பண்ணதை இனிமேல் தான் உண்மையாக பண்ணலான்னு இருக்கும். இனிமேல் தான் எங்கள் வேலையே ஆரம்பிக்க போகிறோம். சரி ஓகே மச்சி, காசு சீக்கிரமாக வேணும். காசு வந்தோடனே கால் பண்ணுறேன்டா. ஹலோ சார் snappy.comலேருந்து கால் பண்ணுறேன் சார். கரெக்டாக எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்கள் மொபைல் ஆர்டர் பண்ண அட்ரஸ் கிட்ட தான் சார் இருக்கேன். மெயின் ரோடு கிட்ட இருக்கேன் சார். கரெக்டாக ஓகே எங்கே வரணும்? அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வாங்க. அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அப்படியே லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பினா அந்த வீட்டுக்குள்ளே நிற்பேன்.